ஹலோ டாமேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது நீங்கள் திட்டுறது எல்லாமே எனக்கு கேட்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ போடுறேன்னு சொல்லிட்டு போடவே இல்லை. ஸோ ஜேகே மாமா சீக்கிரமாக அப்லோட் பண்ண சொல்லி நிறையா பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ கூட இந்த வீடியோ போட்டேன்னா அடுத்து கீழே வர கமெண்ட் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுங்க அப்படின்றது தான். ஏன்னா நான் அவ்வளோ லேட்டாக போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு இன்னொரு பேஜ் ஒன்று இருக்குடா, போட்டு ஃபேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் ப்ரேஸ்லெட்ஸ் எல்லாமே மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணியுமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஆர்டர் நிறையா வந்துடுச்சா, அதனால தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா அதை எடிட் பண்ணுறது, அதை வீடியோ எடுக்கிறது, அந்த ஸ்பாட் போட்டுகிட்டே இருக்கணும், டிசைன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணுமா, அதனால் எனக்கு அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா என்னோடய பேஜை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு, அதில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் வந்துட்டு லோகோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். லோகோ அண்ட் லோகோட பேஜ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நீங்கள் அந்த பேஜ்க்கும் கொடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு கொடுக்குற சப்போர்ட்டே எனக்கு ரொம்ப பெருசு. ஸோ வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா? ஸோ போன பார்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு வழியாக வயன் வந்துட்டு கவியோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவாடா? போய் ஃபுல்லாக கேட்டுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். ஸோ லாஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜேகேவை போயிட்டு நம்ம வயன் பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏய் என்னடா இப்படிலாம் கத்திட்டுருக்க? நான் ஜஸ்ட் உன்னை பார்த்தேன், பட் நான் ஃபுல்லாக கூட இன்னும் பார்க்கல. ஓ, ஃபுல்லாக பார்க்கலன்னு வேறு ஃபீல் பண்ணுறியா வயன்? வேணா உள்ள வயன், நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. சி, நீ ஒரு பர்வர்ட்ரா. நீ எவ்வளோ ஒரு கேவலமான பையன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னால் திரும்ப ஏமாற முடியாது ஜேகே. ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ ஜேகே அப்போ யோசிக்கிறாரு, ஓஹோ இங்கே வந்துட்டாளா, இதுக்கப்புறம் இவளை ஈஸியாக மாற்றிடலாம், இவளுக்கு ஃபஸ்ட்டு நான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போய்ட்டு அவர் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு கீழே இறங்குறான். ஸோ கீழே இறங்கும்போது வயன் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க தான் உட்காந்துருக்கான். ஸோ கவி வந்துட்டு என்னடி ரூம் போனால் அப்படியே வந்துட்டேன். ஒன்றும் இல்லைக்கா, என்னோடய ரூம் எதுங்க? அப்போ நீ மேலே போனியே, எங்கே போனேன்? ரூம்க்கெலாம் போகல, சும்மா மேலே போய் சுற்றி பார்த்துட்டு கீழே வந்துட்டேன். என்னோடய ரூம் எது? ஓகே, மேலே ஜேகே ரூம் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்து ரூம் தான் அவனோட ரூமு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கேன். ஏய் நான் ஜேகே ரூம் எதுன்னு சொல்லவே இல்லையேடி. மேலே ஏதாச்சும் ஒரு ரூமாக தானே இருக்கும், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அப்போ ஜேகே கீழே நீங்கள் வரும்போது வயனை பார்க்குறாரு. வயன் வந்துட்டு பார்த்துட்டு அவன் போயிடுறான். ஸோ வயன் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவள் அதாவது கிராமத்தில் இருக்கும்போது அவள் எந்த காஸ்ட்யூமில் இருக்காளோ, வீட்டில் இருக்கும்போது அவள் எப்போவுமே அந்த காஸ்ட்யூமில் தான் இருக்கா. வெளியில் போகும்போது மட்டும்தான் அவள் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்யூம் போட்டுப்பா. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவள் அந்த வில்லேஜில் இருக்கும்போது இருந்த காஸ்ட்யூமோட கீழே இறங்கி வரான். ஸோ அப்போ வந்துட்டு ஜேகேவோட அண்ணி, அதாவது கவி, அப்புறம் வயனோட அம்மா 3 பேர் உட்காந்து கேஃபிடேரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கீழே இறங்கிட்டு அக்கா காஃபி அப்படின்னு சொல்கிறா. காஃபி வயன் வந்து உட்கார, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லைக்கா நீ உட்காந்து பேசிட்டேரு, காஃபி பவுடர் இருக்கான்னு கேட்க தான் வந்தேன், நான் அப்படி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக நடந்து போகிறா. ஜேகே வந்துட்டு நம்ம வயனையே பார்த்துட்ருக்கா. என்னடா பார்த்துட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லை நீ வயனை இந்த மாதிரி காஸ்ட்யூமில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? அதான். ஏன் அவள் இந்த மாதிரி காஸ்ட்யூமில் தானே எப்போவுமே இருப்பா? அண்ணி வீட்டில் இங்கே எப்படி இருக்கா, பட் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நான் அவளை ஆஃபீஸில் தானே பார்த்துருக்கேன். ஆஃபீஸில் பார்க்கும்போது அவள் வேறு மாதிரி காஸ்ட்யூம், வேறு மாதிரி பேச்சு, வேறு மாதிரி நடை, எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். பட் அவள் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயனை இந்த காஸ்ட்யூமில் பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் மேரேஜ் வேணால் பாருங்களேன், நான் அடிக்கடி சாரி கட்ட சொல்லுவேன். சரி ஏதோ ஒன்று பண்ணு, ஆனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு என்ன நடந்துச்சுன்றதை புரிய வைக்கணும். எங்களை மாதிரி கிடையாது வயன் ரொம்ப டிஃபிகல்ட்டு அண்ணி, எனக்கு தெரியும், சீக்கிரமாக அவளுக்கு புரிய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பி பார்த்துட்டே இருக்காரு. வயனும் அதை நோட் பண்ணுறா, இவன் எதுக்கு இப்போ திரும்ப பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் போல் நம்ஜன் வீட்டுக்கு வந்தோடனே, ஹாய் மாமா இன்றைக்கி நான் வரலன்னு. என்ன என்னது வயன் வந்துட்டு அதிசயமாக இருக்குது, திடீர்னு மாமாலாம் கூப்பிட்றா. எப்போவுமே சார் 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 ஆரம் சார் தானே கூப்பிடுவா. இப்போ நான் திடீர்னு மாமாலாம் கூப்பிட்றா. மாமா அது ஆஃபீஸில், இது வீட்டில் இல்லை. ஓஹோ ஓகே அது அஃபிஷியல், இது பர்சனலா? அப்படி கூட வச்சுக்கலாம். சரி வா வயன், எப்போ வந்த, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
அப்படின்லாம் நம்ம நம்ஜுன் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாமா என்ன பேசுகிறீங்க, இவ்வளோ நாள் என்னை பார்க்காத மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் வயான், இவ்வளோ நாள் உன்னை பார்த்துட்டு இருந்தது அஃபிஷியலாக பார்த்துட்டு இருந்தேன், இப்போ பர்சனலாக பார்க்குறேன், அதனால கேட்குறேன். எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? மாமா விளையாடுறீங்களா? விளையாடல வயன், சீரியஸாக தான் கேட்குறேன். எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா? ஏன்னா ஆஃபீஸில் உன்கிட்ட இதெல்லாம் என்னால் கேட்க முடியல. ஏன்னா நான் அந்த இடத்துல உனக்கு அதாவது உன்னோட சிஇஓவாக இருக்கிறேன்னும் போது என்னால் அந்த மாதிரி கேட்க முடியல. ஸோ அதனால தான் இப்போ கேட்குறேன், எப்படி இருக்க, எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவருக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஏன்னா ஜாஸை தப்பாக நினச்சிருவாள்ல. ஏன்னா ஜாஸும் வயனும் இப்போ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நம்ம தப்பாக நினைப்பா அப்படின்றதுக்காகவே அப்படி வச்சுருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுகிறாரு, வயனும் நல்லா பேசுகிறா. ஸோ நைட்டு டின்னர் ரெடி பண்ணியாச்சு, வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா தான் சமைக்கிறாங்க. ஸோ வயனை கூப்பிட்றாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வயனோட கால் கிட்டே ஒரு கால் வந்துட்டு மேலே படுற மாதிரி ஃபீல் ஆகுது அவளுக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தோன்னா நம்ம ஜேகே தான் காலை வந்துட்டு வேணுமே நீட்டிகிட்ருக்காரு. அப்போது அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் ஹீல்ஸ் மாதிரி ஒரு ஸ்லிப்பர் போட்டிருக்கா. ஹீல்ஸ் மீன்ஸ் நார்மலாக ஹீல்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஸ்லிப்பர் போட்டிருக்கா. காலை எடுக்கிறா. கரெக்டாக ஜேகே அந்த இடத்துல காலை வைக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, அது ஹீல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம ஜேகேவோட கால் மேலே வச்சிட்றா. அவருக்கு செம்மையாக வலிக்குது. ஆனால் வாயை திறந்து சொல்லவும் முடியல. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வயன் உன்கிட்ட இருக்க அந்த சட்னி கொஞ்சம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணுறா, லைட்டாக கொஞ்சம் எழுந்திருக்கிற டைமில் இவர் என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு அந்த காலை எடுத்துடுறாரு. இப்போ அந்த இடத்துல கால் இல்லைன்றது வயனுக்கு தெரிஞ்சோன்னா வயன் வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு கீழே கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே யார் நோட் பண்ணுறாங்கன்னா, நம்ம நம்ஜுன் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. ஜேகே நில்லு, சொல்லுங்கண்ணா. இங்கே பாரு ஜேகே, திரும்ப ஒன்றால் வயன் ஹர்ட் ஆனா அப்படின்னா என்னால் அதை பொறுத்துட்ருக்க முடியாது, புரியுதா? நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே. நீ ஒன்றும் பண்ணலன்றதை நானும் பார்த்தேன், சரியா? ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத. ஆல்ரெடியாக உன்னால் ஹர்ட்டாக இருக்கிற வரைக்கும் போதும், இனிமேலும் அவளை ஹர்ட் பண்ணாத. அவளாக என்னைக்கு புரிஞ்சுக்கிறாளோ புரிஞ்சுக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அண்ணா நான் ஒன்று சொல்லவா? நீ போ. இங்கே நடந்தது உங்கள் யாருக்குமே தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல, நீங்கள் யாரும் பார்க்கலன்னு அவன் நினச்சிட்ருக்கா. ஸோ அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, மாமா இந்த மாதிரி இருக்கான், கால் வச்சுருக்கான், எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல. ஆனால் அவள் சொல்லலை. ஏன்னா அவள் என்னன்னு லவ் பண்ணிகிட்ருக்கானா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, சரியா? அண்ணி இங்கே அவளை இருக்க வச்சதுக்கு காரணமே அவள் என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். நீ இங்கே அண்ணன் கேரக்டர் ஹீரோ மாதிரி பண்ணணும், ஹீரோவுக்கு அண்ணன் நீனு, அதை விட்டுட்டு வில்லன் வேலை பார்க்காத, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து போகிறாரு. ஸோ இதை வந்து கேட்டுகிட்டே கவி பின்னாடியே சிரிச்சுட்டு வந்து, என்ன ஹீரோ சார், என் லைஃப்பில் ஹீரோவாக இருந்துட்டு ஜேகேவோட லைஃப்பில் வில்லனாக மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லூசு பொண்டாட்டி, சரி வா சாப்பிட்டல, என் செல்லக்குட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கையை வச்சு கொஞ்சிக்கிட்டே அப்படியே அவர் போகிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு வயன் என்ன பண்ணனா, அவளோட ரூமில் போய்ட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு அவள் படுக்கிறா. ஸோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட ரூமில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போகிற மாதிரி அவளுக்கு இமேஜினேஷன் ஆகுது. அவள் என்ன பண்ணுறான்னா, இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம பக்கத்தில் யாராச்சும் வந்து படுத்தாலே நமக்கு சடனாக முழிப்பு வந்துடும். நல்லா தூங்கும்போது இல்லை, லைட்டாக தூங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அந்த மாதிரி. ஆனால் இன்னுமே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கூட யாராச்சும் ஒருத்தர் வந்து பக்கத்தில் படுத்தா டக்குன்னு எழுந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறா, தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, எழுந்து லைட்டை போடுறா. லைட்டை போடும்போது கரெக்டாக பார்த்தோன்னா டோர் லாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. ஆனால் ஆல்ரெடி இவள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு தாழ்பால் போட்டிருப்பாள்ல, அவள் வந்து யோசிக்கிறா, என்னடா இது ஆல்ரெடி நம்ம படுக்கும்போது டோர் லாக் பண்ணிட்டு தானே படுத்தோம், அப்புறம் எப்படி யாரோ வந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறான்னா, சரி யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்க மாதிரி, நம்ம தூங்குற மாதிரியே இருப்போம், ஆனால் நம்ம முழிச்சிட்டு தான் இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படுத்துட்ருக்கா, அமைதியாக படுத்துட்ருக்கா தூங்குற மாதிரி. பட் ஆனால் அவள் தூங்கலை. அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து திரும்ப டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. என்னடா இதுன்னு பார்த்தோன்னா, அந்த ரூம்குள்ளே ஜேகே வராரு. சீக்ரெட் டோர் வழி, அதாவது ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது, அந்த ஷெல்ஃப் தானாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் உள்ள ஜேகே வராரு. இது வந்து இந்த ரூமுக்கும் ஜேகோட ரூமுக்கும் இருக்க ஒரு சீக்ரெட்டான டோர். இதை ஜேகே தான் ஆக்சுவலாக ரெடி பண்ணியிருந்திருப்பார். சும்மா விளையாட்டுக்காக ரெடி பண்ணது தான் இது. பட் இப்போது அந்த ரூமில் வயன் இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனா, அமைதியாக ரூம்குள்ளே வராரு. வந்து பார்த்தோன்னா நம்ம வயன் என்ன பண்ணுறான்னா, படுத்துட்ருக்கா, நார்மலாக படுத்துட்ருக்கா. ஸோ அப்போ கிராமத்தில் இருக்கும்போது அவள் என்ன போட்டிருக்காளோ அந்த ட்ரெஸ் தானே இப்போ போட்டிருப்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹாஃப் சாரி வந்து லைட்டாக விலகின மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை அவள் கண்டுக்கல, ஏன்னா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, அவன் அமைதியாக கிட்டே வந்துட்டு டச் பண்ண வரான். ஆனால் டச் பண்ணும்போது அவளுக்கு
ஹார்ட் பீட் கொஞ்சம் லைட்டாக ரைஸ் ஆகுது. ஆனால் அவன் டச் பண்ணல. டச் பண்ணாமல் வந்து அமைதியாக என்ன பண்ணுறான்னா பக்கத்துலேயே லைட்டாக கிட்ட வந்துட்டு ரொம்ப கிட்ட இல்லை, லைட்டாக கிட்ட வந்து அப்படியே படுத்துடுறான். படுத்துட்டு நம்ம மூச்சு காற்று வைப்போம்ல, தூங்கும்போது நம்ம நார்மலாக இருக்கும் மூச்சு காற்று, வேகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஜெக் என்ன பண்ணுறான்னா வயனோட மூக்கு கிட்ட வந்துட்டு ஃபேஸை வச்சு பார்க்குறான். ஸோ ஃபேஸை வச்சு பார்க்கும்போது அவளுக்கு தெரிஞ்சிடுது அவருக்கு, ஓகே வயன் தூங்கலை. ஸோ அப்போ நம்ம வந்ததை பார்த்துட்டு அமைதியாக இருக்கா, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கண்டுபிடிச்சிடுறாரு. பட் ஆனால் அவர் தூங்குற மாதிரியே நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. வயன் ஏன்டி இப்படி பண்ணிட்டுருக்க, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, சே அன்னைக்கு ஒரு நாள் தான் அன்றைக்கி உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன் தெரியுமா வயன், அதுக்குள்ளே நீ என்னென்னவோ பேசி என்னென்னவோ பண்ணிட்ட. ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நீ எப்போ தாண்டி தெரிஞ்சுக்குவ, உனக்கு எப்போ தான் எல்லாம் புரிய வரும். சே இன்னும் ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட நீ அன்றைக்கி பேசியிருந்தேனா, இல்லைனா அந்த நிமிஷம் வந்து என் சட்டையை பிடிச்சி நீ யாருடா அவளை ஏன்டா கிஸ் பண்ணிகிட்ருக்க, என்ன தாண்டா லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு 2 நிமிஷம் வந்து என் ஃபேஸை பார்த்துருந்தேனா அப்போ தெரிஞ்சிருக்குள்ளடி உனக்கு எல்லா உண்மையுமே. இந்நேரம் அண்ணா கிட்ட பேசி நீ நானும் கல்யாணம் பண்ணிகிட்டே சந்தோஷமாக இருந்துட்டுருக்கோம் வயன். ஆனால் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா. நீ கூட நினைக்கலாம் அந்த பொண்ணுக்கிட்ட அன்றைக்கி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ என்கிட்ட இப்படி பேசுகிறான், இவனுக்கு லஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் நிறைய விஷயம் திங்க் பண்ணலாம் வயன். ஆனால் எனக்கு உன்கிட்ட கிடைக்கிறது அந்த லஸ்ட், அது எனக்கு வேணாம். எனக்கு உன்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த லவ், அந்த உரிமையாக மாமா கூப்பிடுறது, என்ன உரிமையாக வந்து நீ கிஸ் பண்ணலை, அப்போ நான் முடிவு பண்ணேன்டி தான் உன்னை தான் கட்டணும்னுட்டு. ஆனால் என்னோடய பேட் லக்கா இல்லை அன்றைக்கி என் நேரம் சரியில்லையான்னு தெரியல, இந்த மாதிரி நடந்துடுச்சு பையன். ஆனால் எனக்கு திரும்பவும் உன்னை ஹக் பண்ணிவிட்டு தூங்கணும். நீ இல்லாமல் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குவேன். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்க, நான் இந்த பெட்டில் உன் கூட ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன். காலையில் நீ எழுந்ததுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சு போயிடுறேன் சரியா. ஆனால் சீக்கிரமாக என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கோவேன். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. உன் ஃப்ரெண்டை என்னைக்காச்சும் போய் நேரில் மீட் பண்ணி பேசினேன்னா உனக்கு இதுக்கானது சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்துலேயே அமைதியாக படுத்துடுறாரு. ஸோ வயன் இது எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டே தான் இருக்கா. பட் ஆனால் எதுவுமே பேசலை, அமைதியாக படுத்துட்ருக்கா. ஏன்னா என்ன நடக்குதுன்றதை அவள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப நேரம் அமைதியாக படுத்துட்ருக்கா. ஸோ அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சைலண்ட்டில் தான் இருக்குது ஃபோன். ஸோ ஃபோன் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கியில் பேசுகிறான். அப்போ அந்த சைட்லேருந்து ஒரு வாய்ஸ், என்ன மச்சான் என்ன பண்ணுற, எப்போவுமே வெளில வந்துடுவேன், நைட் ரைட் போகலான்டா, அங்கே போகலாம் இங்கே போகலாம், ஒரே மைண்ட் டென்ஷனாக இருக்குடா, வயனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன் இன்றைக்கி வயன் ஞாபகம் வரலையா அண்ணா? என்ன சொல்கிற மச்சான், வயன் வீட்டுக்கு வந்திருக்காளா? ஆமாடா வயன் வீட்டில் தான் இருக்கா, நான் அவள் கூட தான் படுத்துட்ருக்கேன். என்னடா சொல்கிற, பேச்ச போயிட்டியா திரும்ப? இல்லைடா லூசு, அவள் இங்கே அண்ணி பார்க்கறதுக்காக அண்ணி கூட இருக்கிறதுக்கு வந்திருக்கா, அதனால தான் இப்போது நான் அவள் ரூமுக்கு வந்து படுத்துட்ருக்கேன். ஓ சீக்ரெட் டோர் வழியாக போயிட்டேன். ஆமாம் ஆமாம் சரி, நான் நாளைக்கு காலைல பேசுகிறேன். நாளைக்கு காலைல ஆஃபீஸ் வருவியா மச்சான்? ஏன்னா வயனுக்காக தான் நீ ஆஃபீஸ்க்கே வந்துட்டு இருந்த, இப்போ வயன் வேறு வீட்டுக்கே வந்துட்டான்ற, வருவியா? அதெல்லாம் வருவேன், ஏன்னா வயன் ஆஃபீஸ் வருவா. ஓஹோ அப்போ இனிமேல் வயன் உன் வீட்டில் தான் ஸ்டேவா? ஆமாண்டா டிஸ்டர்ப் பண்ணாத வைடா, நானே ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்டாட்டி கூட தூங்க போகிறேன். சரி சரி வைக்கிறேன் பாய் அப்படி சொல்லிட்டு அவன் ஜிம்மின் கட் பண்ணிடுறான். ஸோ இப்போது சயாங் வந்துட்டு கேட்குறாரு, என்னடா என்னாச்சு, என்ன சொன்னான், வரலையாம்மா? இல்லைடா அவன் வரலையா. ஏன் என்னம்மா, வயன் வந்திருக்காளா? எனக்கு வயன் வந்திருக்காளா? நீ ஏன்டா ஷாக் ஆகுறா, ஆரம்பத்தில் இங்கே தாண்டா இருக்கா, இன்றைக்கி தான் வீட்டுக்கு போயிருக்கா போல். ஓஹோ சரி அதுக்கு ஏன் இவன் வரலையா? ஏன்னா வயன் அவன்கிட்ட தான் இருக்கானாடா. என்னடா ஷாக்குக்கு மேலே ஷாக்கு கொடுக்குற, இன்னொரு ஷாக்கு சொன்னேன்னு வச்சுக்கோ மச்சான், அப்படியே எங்கள் கீழே குதிச்சிடுவேன். என்னது டேய், அவங்க 2 பேரும் ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்களாண்டா. அடப்பாவி, இதுதான்டா நீ உண்மையாகவே சொல்ல வேண்டிய பெரிய ஷாக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி மச்சான், அவனுக்கு ஏதோ லக்கு திரும்ப திரும்ப அடிக்குது, இந்த தடவையாச்சும் வயன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம்தான். ஆமாம் மச்சான், சரிவா நம்ம ரைட் போகலாம். ஓகேடா பார்ப்பலான்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் பைக் ரைட் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. மார்னிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஆகிடுது. வயனுக்கு எப்போவுமே 5:30க்குலாம் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இது ஜேகேவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 5 o'clock அலாம் வச்சுருப்பாரு. ஸோ 5 o'clock அலாம் அடிக்குது. அலாம் மீன்ஸ் அவர் வந்து எப்படி வச்சுருப்பாருன்னா வைப்ரேட் மட்டும் ஆகிற மாதிரி வைப்ரேஷன் மோடில் வச்சுட்டு
அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அவரோட செஸ்ட்டு கிட்ட வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அது வைப்ரேட் ஆன அடுத்த நிமிஷமே அவர் எழுந்திரிச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ வயன் அப்படியே அவர் போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா வயன் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இவனை தப்பாக நினச்சிட்ருக்கோமா என்ன, இவன் சரியான பெர்வர்ட்டுன்னு நினச்சோம். பட் ஆனால் அவன் என்னென்னமோ பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. அக்கா என்னடானா இப்படி பேசுகிறாங்க, இவன் என்னடானா இப்படி பேசுகிறான், எனக்கு யார் பேசுகிறத நம்புறதுனே புரியலை எனக்கு. அப்போ அன்றைக்கி நான் பார்த்தது தப்பா அப்படின்ற மாதிரி வயனுக்கு ரொம்ப தலை வலிக்குது. யோசிச்சு தலை வலிக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் எல்லோரும் எழுந்திரிச்சிடுறாங்க. ஸோ வயன் அதுக்கப்புறமா தான் தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நல்லா தூங்குறான். ஸோ அவங்க கவி வந்துட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. அக்கா சொல்லுக்கா, என்னாச்சு வயன், எழுந்திருக்கவே இல்லையா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லைக்கா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்குது. ஏன் என்னாச்சு, நைட்டில் தூங்கலையா அண்ணன்? அதெல்லாம் இல்லை, தூங்கினேன், பட் என்னன்னு தெரியல, தலைவலிக்குது. சரி ஓகே, அப்போ இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டுரு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது நம்ஜுன். இல்லை வயன், நீ இன்றைக்கி ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னு. என்ன சார்ன்னு கூப்பிடுற, இது அஃபிஷியலாக பேசுகிறோம்ல மாமா. சரி இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல, நீ வீட்டில் வந்து ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா வந்து போயிடுறாரு. வயனும் என்ன பண்ணுறான்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேயே உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கா. அப்போ ஜேகே வந்து மேலேருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுதான் அவர் ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டுருக்காரு. ஸோ கீழே வரும்போதே பார்க்குறாரு. கீழே வரும்போது 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னக்கா, ஏன் எனக்கு தலை இப்படி வலிக்குதுன்னு தெரியல. சரி வா வயன், இன்னைக்கு நான் கூட செக்கப் போகிறேன், வா உன்னை அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிக்கா ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குதுல்ல எடுத்துகிட்டு வாக்கா போகலான்னா. இல்லடி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன், நான் உள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. உள்ளே போகும்போது பார்த்தா ஜேகே வந்துட்டு வெறும் ஷர்ட்டோடு நடந்து வராரு. அதாவது நார்மலாக ஒரு ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு நடந்து வராரு. என்ன ஜேகே ஆஃபீஸ் போகலாங்க? இல்லை அண்ணி, எனக்கு கொஞ்சம் தலைவலி, அதனால ஆஃபீஸ் போகல அப்படின்னு சொல்கிறேன். ஓ தலைவலி, சரி ஜேகே எனக்கு கொஞ்சம் உள்ள வரியா, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் மேலேருந்து எடுக்கணும், ஸோ அது மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்குற ஜேகே ப்ளீஸ். என்ன நீ ப்ளீஸ்லாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நேரத்தில் உங்களை நாங்கள் எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா, வாங்க நீ நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறோன்னா மேலே கூப்பிட்டு போகிறாரு. இப்போது ஜேகேவோட அண்ணியும் ரூமில் இருக்காங்க. ஜேகேவோட காதை பிடிச்சி, டேய் நீ ஃபார்மலாக கிளம்பிட்டு நடந்து வந்ததை நான் பார்த்தேன், இப்போ எப்படி அப்படியே சேஞ்ச் பண்ண? இல்லை நீ வயன் ஆஃபீஸ் போகலன்னு சொன்னாலா, சரி அவள் தான் வீட்டில் இருந்தால் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இருப்பாள், சரி அதான் அவளை பார்த்துட்டே இருக்கலாமே, ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃபீஸில் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கா நீ, அவள் ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறா, வீட்டில் எப்படி இருக்கா பார்த்தீங்களா, பூனைக்குட்டி மாதிரி இருக்கா, இதே வெளியில் வந்தால் காட்டு பூனை மாதிரி இருக்கா நீ, அப்படியே ஆப்போசிட்டு, என்னால் முடியல. அதான் இன்றைக்கி ஒரு நாள் வயனோட கூடவே இருந்து அவளோட அழகான முகத்தையோ அழகான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டே இருக்கலாமே தான் நீ லீவ் போட்டேன். நல்லா பேசுகிற ஜேகே. சரி ஆனால் நாங்கள் இப்போ வீட்டில் இருக்க மாட்டோமே, ஏன் எங்கே போகிறீங்க? இங்கே ஹாஸ்பிட்டல் போகிறேன், செக்கப்புக்காக போயிட்டுருக்கேன். அதுக்கு என்ன, நானே கூப்பிட்டு போகிறேன். சரி ஓகே அண்ணி ஆனால் எனக்கு ஒரு ஆசை அண்ணி. என்னடா? வயனை இதே காஸ்டியூமில் வர சொல்கிறீங்களா? அவள் வருவாளான்னு தெரியலையே, ஏன்னா இங்கே இருக்கிறது இந்த ட்ரெடிஷன், இங்கே இருக்கிற ட்ரெடிஷன் தானே ட்ரெஸ் போட முடியும் அவள். இல்லை அண்ணி ப்ளீஸ் அண்ணி எனக்காக. சரி நான் பேசி பார்க்குறேன். சரி நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நீ எப்போ வருவேன்? நான் இப்படி நீங்கள் கண்ணை மூடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இப்படி கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாரு. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டா? ஆமாம் அண்ணி. சரி வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகும்போது பார்த்தா ஜேகே வந்துட்டு வர்றாரு. வயனை நினச்சிக்கிறான், ஒரு ஜேகே ஆஃபீஸ் போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். ஸோ கீழே வந்துட்டு வயன் வாடி போகலாம்னா, அக்கா கார் கீ எடுத்துகிட்டு வா, நான் வண்டி ட்ரைவ் பண்ணுறேன். ஏன் நீ வண்டி ட்ரைவ் பண்ண போகிற? நம்ம கூட ஜேகேவும் வரான். ஏன்னா ஜேகே வரான், அப்போ நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்றான். என்ன தாண்டி உன் பிரச்சனை, என் கூட நீ வருவியா மாட்டியா? உனக்கு தானே தலைவலிக்குது. இல்லை நான் டேப்லெட் போட்டுக்கிறேன். ஏய் வாடி போகலாம், சும்மா ஓவராக பண்ணாது. அக்கா ப்ளீஸ் நான் வரல, என் வயன் வா போகலாம். சரி வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்றா. ட்ரெஸ்ஸா எதுக்கு, வா இப்படியே போகலாம். ஐயோ அக்கா இங்கே பாரு, நான் இந்த ட்ரெடிஷனில் இருக்கேன், வெளியில் வந்தேன்னா எல்லோரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க என்ன. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, வாடி வாங்கி போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இவளை என்ன பண்ணுறான்னா சரி வேறு வழி இல்லை, டைம் வேறு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு காரில் ஏறிடுறான். ஸோ இப்போ 3 பேருமே காரில் ஜேகே ட்ரைவ் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் பின்னாடி சீட்டை தான் உட்காந்துட்டு போகிறாங்க. ஜேகே என்ன பண்ணுறாருன்னா,
அந்த மிரரை வந்துட்டு நம்ம வயன் பக்கமாக திருப்பி வயனையே பார்த்துட்டு வரா. அப்போது கவி ஜேகே சொல்லுங்கள் நீ என்ன பண்ணுற? வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். நீ ஓட்டுற லட்சணம் எனக்கு தெரியுது. நான் கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால் கொஞ்சம் வண்டியை சேஃபாக ஓட்டுறியா? ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டியை வந்து ஒழுங்காக ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே வயன் வந்துட்டு முன்னாடி போகிறான். பின்னாடியே ரொம்ப ஜேகே வந்துட்டு எப்படின்னா ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி நடப்போம்ல, அந்த மாதிரி நடந்துகிட்டே போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வயன் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பின்னாடி பொறுமையாக அவங்க அக்கா வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களால கொஞ்சம் நடக்க முடியல, மூச்சு வாங்குதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக நடக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக இவங்க கவுண்டர்கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போது மேம் சொல்லுங்கள் உங்கள் பேர் அப்படின்னு, என்னோடய பேர் வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எத்தனை மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை மந்த்? என்னை பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியா இருக்குது. இல்லை மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப கேர் பண்ணி கூப்பிட்டு வந்தார், அதனால தான் நினச்சேன். ஹஸ்பண்டா? யார்? இதோ நிற்கிறாங்களே உங்கள் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னோடனே ஜேகேக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகிடுது. பட் ஆனால் வயனுக்கு லைட்டாக இரிட்டேட் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ, வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்குன்னு பேசாதீங்க, அவர் என்னோடய ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க நாங்கள் அவங்க லவ்வருங்க அப்படின்னு. ஓ, அப்போது ப்ரெக்னன்சி அபார்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஐயோ இல்லைங்க, ஏங்க நீங்கள் வேறு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கள், என்னோடய சிஸ்டர் இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஓகே மேம், சாரி மேம், தப்பாக பேசிட்டாங்க, இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வயனை என்ன பண்ணுறேன்னா அவங்க அக்கா கையை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு வரா. கூப்பிட்டு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நர்ஸ் சொன்னோடனே அதாவது ஸ்டாஃப் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போயிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிவிடுவேன். ஓகேடா பாய். நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட்டில் வந்துட்டு பேஜை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால, ஸோ நான் ஓகே மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் போயிட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேஜில் போய்ட்டு அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூடா, பாய், லவ் யூ. இதுதான்டா அந்த பேஜ், மறக்காமல் இந்த பேஜை போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். பாய்.